எல்லாருக்கும் வணக்கம். நான் நிவாஸ் சேகர். நம்ம சேலஞ்சோட 34வது நாள் இது. இன்னைக்கு ஜிம் வீடியோ கிளிப்பு எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு கதை மட்டும்தான் நமக்கு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைய கதை உங்களுக்காக. கதைப்பக்கம் மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 34. ஆதவன் தலையை மித்ரா வருடி கொண்டிருந்த அதே நேரம் மித்ரா இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்தது. ஆதவனை அப்படியே விட்டு செல்லவும் முடியவில்லை மித்ராவால். பிறகு மனதை தேற்றிய மித்ரா ஆதவனை கண்குளிர பார்த்துவிட்டு தனது நிறுத்தத்தில் இறங்கினாள். ரயில் கண்ணை விட்டு மறையும் வரை மித்ரா நகரவே இல்லை. ரயில் செல்லும் வழியையே பார்த்து கொண்டிருந்தாள். உடம்பு மட்டும் சொந்த ஊரை நோக்கி பயணிக்க மித்ராவின் மனது ஆதவன் நினைவோடு தங்கியிருந்தது. மித்ராவின் தந்தை சிரித்த முகத்தோடு மித்ராவை வரவேற்றார். பொழிச்சென்று தண்ணீர் முகத்தில் பட திடுக்கிட்டு எழுந்தான் ஆதவன். ஏந்தி ரயிலை சுத்தம் பண்ணணும், கிளம்பு என ஆதவனை ரயிலை தூய்மை செய்யும் பணியாளர் ஒருவர் விரட்டி கொண்டிருந்தார். கண்களை கசக்கிக் கொண்டே அந்த தூய்மை பணியாளரிடம் தான் இப்பொழுது எங்கு இருக்கிறேன் என வினவினான் ஆதவன். அவர் தூத்துக்குடி என்று கூறியதோடு இதுதான் கடைசி நிலையம் என்ற மற்றொரு தகவலும் அளித்தார். ஆதவனோ மயக்கமும் இன்னும் தெரியாமல் தட்டு தடுமாறி தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இறங்கினான். தொடரும். டாட்டா, போயிட்டு வரேன்.